அதுக்கா என்னைக்காவது கோவத்துல ஒரு நாள் இந்த டைவர்ஸ் மேட்டரை என் பக்கம் திருப்பிடுங்களோன்னு பயமா இருக்கு மேடம். அப்படிலாம் எதுவும் ஆகாது. அது வேற இது வேற. மேடம் கன்ஃபார்ம் தானே? அந்த மாதிரி எல்லாம் முடிவெடுக்க மாட்டீங்களே, நம்பலாம்ல? வெற்றி, கேசவனும் நீங்களும் ஒண்ணா? அவன் ரொம்ப தப்பா இருக்கான். அப்படியா மேடம்? என்ன அப்படியா? நீங்களும் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. வேலைக்கு போக மாட்டேங்கிறான், அப்பா அம்மாவை மதிக்க மாட்டேங்கிறான். அவனை நம்பி ஒரு பொண்ணு எப்படி சேர்ந்து வாழ்வா? முதல்ல பொண்டாட்டினா என்னன்னு புரிய வைக்கணும். அவனுக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிருச்சுல்ல, அதனாலதான் அதோட அருமை என்னன்னு அவனுக்கு தெரியல. தாலி கட்டியாச்சுல்ல, இனிமே அவன் எங்க ஓட போறான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். தீபா மேல எந்த அக்கறையும் எடுத்துக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது தீபாவுக்கு அவன் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா குறைஞ்சுகிட்டே போகும். அது முதல்ல அவனுக்கு புரியணும். பொண்டாட்டி இல்லாம வாழறது, அதுவும் காதலிச்ச பொண்ணு தான் கூட இல்லாதது எவ்வளவு கஷ்டம்னு அவன் உணரணும். அதுக்கப்புறம் நாம அவங்க 2 பேரையும் சேர்த்து வைப்போம். மேடம், நாம 2 பேருமா? அப்படிதானே சொன்னீங்க? ஆமா. அப்ப நீங்க போடுற பிளான் எல்லாமே அவங்க சேர்த்து வைக்கிறதுக்காக தானா? பின்ன நீங்க என்ன நினைச்சீங்க? நான் அவங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்க போறேன்னு நினைச்சிட்டீங்களா? ஆமா மேடம், வெளியில நீங்க டைவர்ஸ் அது இதுன்னு சொன்னீங்களே. சும்மாதான் சொன்னேன். அப்படி சொன்னாதான் கேசவனுக்கு புத்தி வரும். மேடம், சூப்பர் மேடம். அதெல்லாம் சரி மேடம், இதை எப்படி பண்ண போறீங்க? நாம தான் பண்ணணும். நாம 2 பேரும் சேர்ந்தா? ஆமா. இப்படி ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வரத கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அத வார்த்தையால சொல்ல முடியாது. என்ன அவ்வளவு பெரிய சந்தோஷம்? இப்ப சொன்னீங்களே மேடம், நாம 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணணும்னு. சூப்பர் மேடம், அப்படியே பண்ணிடலாம். அம்மா கூப்பிடுறாங்க மேடம். இங்க பாரு, இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? அஞ்சலி, என்ன பண்ண போற? நான் இப்போ உன்னை விட்டு ஓடி போனா நான் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீ கண்டுபிடிச்சிருவ. உன்னை பத்தி ஏதாவது உண்மையை சொன்னா என் குடும்பத்தை அழிச்சிருவ. ஆனா உன்னுடைய வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும். நான் தானே உன்னுடைய வீக்னஸ். அஞ்சலி, இப்போ நானே செத்துட்டா அது உனக்கு வாழ்நாள் முழுக்க தண்டனையா இருக்கும்ல. அதுக்காக நீ என் குடும்பத்தை அழிக்க முடியாதுல்ல. அது போதும்டா எனக்கு, அது போதும். நான் போறேன். அஞ்சலி, அஞ்சலி, என்ன பண்ற? முட்டாள்தனமா யோசிக்காத அஞ்சலி. நீ கர்ப்பமா இருக்க. உன்னை நம்பி உனக்குள்ள ஒரு உயிர் வளர்ந்துகிட்டு இருக்கு. அதை இழக்க சொல்றியா? நானே உன் கூட வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் குழந்தை மட்டும் எப்படா உன் கூட வாழும்? உன்ன மாதிரி ஒரு சைக்கோவுக்கு மகனாவோ மகளாவோ என் புள்ள பொறுக்கவே கூடாது. எனக்கு கிடைச்ச தண்டனை என் குழந்தைக்கு கிடைக்க கூடாது. நான் போறேன், மொத்தமா போறேன். அஞ்சலி, அஞ்சலி, ப்ளீஸ் அஞ்சலி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், ஓகே? ஆனா நீ எந்த முடிவு எடுக்காத. எங்க அப்பா சாவுக்கு யார் காரணம்னு தெரியும்.
நீ தினம் தினம் என் குடும்பத்தை காட்டி என்ன மிரட்டிக்கிட்டு இருப்ப. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் ஏன்டா உன் கூட வாழணும்? இல்ல, நான் இருக்க மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே எத்தனை ஜென்மை எடுத்தாலும் உன்னால என்ன பார்க்கவே முடியாது. அஞ்சலி, எதுவும் பண்ணாத. அப்படியே கடைசியா ஒரே ஒரு பதில். என்ன நீ கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்றதுக்கு பதிலா இதோ இதா இல்ல இதா இதுல எதை வச்சு நான் என் உயிரை மாச்சிக்கணும்னு நீ சொல்லிடு. ஹே, இந்த விஷயத்தை குடிக்கட்டுமா? குடிக்கவா? அஞ்சலி வேணாம் வேணாம் வேணாம். வேண்டாமா? அப்போ இந்த மண் என்ன? அஞ்சலி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? வேணாம் அஞ்சலி, ப்ளீஸ். உன் தங்கச்சி அஞ்சலிக்கு தான் போன் பண்றேன். போன் போகவே மாட்டேங்குது. ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. முருகா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. அத்தை, ஏதாவது வேலையா இருந்திருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்பாவோட காரியத்துக்கும் அவ வரல. வாந்தி வேற வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. ஒருவேளை உடம்பு எதுவும் முடியாம மயக்கம் போட்டு எங்கேயாவது விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருப்பாங்களோ? அத்தை, அதான் மகேஷன் இருக்கார்ல, அவர் அஞ்சலியை எப்படிலாம் பாத்துக்குவாருன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. அப்படிலாம் விட்டுற மாட்டாரு. போன் சார்ஜ் இல்லாம இருந்திருக்கும். கண்டிப்பா திரும்ப கூப்பிடுவாங்க. நீங்க தைரியமா இருங்க அத்தை.